தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தேர்தலில் 108 சீட்டு வின் பண்ணுறது வர முன்னாடியும் எத்தனையோ விமர்சனங்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள், அவர்கள் சார்ந்தவர்கள், ஒரு தூண்டுதலில் ஏற்பட்டவங்க, அதுக்கப்புறம் செய்தி வாசிப்பாளர்கள், சாமானிய மக்கள்னு பல பேர் பலவிதமான வீடியோக்கள், அவரை பற்றி இகழ்ச்சியான வீடியோக்கள், அவரை டிஸ்கிரைஸ் பண்ணுற மாதிரி வீடியோக்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் அவர் 108 சீட்டு சுயேட்சையாக வின் பண்ணிட்டார்ல. இத்தனைக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அவர் வின் பண்ணிட்டாருன்னா 10 சீட்டு கூட எடுக்க முடியாது, 8 சீட்டு கூட எடுக்க முடியாது, எடுத்துட்டாருன்னா என் காதை அறுத்துக்கிறேன், தோடு குத்திக்கிறேன், கையை அறுத்துக்கிறேன், என்னமோ பேசியிருக்கீங்க. நான் பேசுகிறதே விட்டுடுறேன்னு சில பேர்லாம். அவங்களாம் எங்கே போயிட்டீங்க? அவர் சுயேட்சையாக அவர் திருப்பி பதிலடி கூட கொடுக்கல உங்களுக்கு. நான் வின் பண்ணி காட்டிக்கிறேன் சவால் கூட விடலை, செயலில் காமிச்சிட்டு போயிட்டாரு. நீங்கள்லாம் வாயில் வார்த்தையாக காமிச்சிங்க, இப்போ இன்னும் வாயில் வார்த்தையாக தான் காமிச்சிக்கிருக்கீங்க. அவர் வின் பண்ணி கூட அதை அவரை கண்டுக்கலை, ஏன்னா அது அவரோட பெருந்தன்மை. ஆனால் இன்னும் நீங்கள் அவரை தூத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன் இந்த பொறாமை, ஏன் இந்த வன்மம் உங்களுக்கு? ஒரு மனுஷன் மக்களுக்கு தானே நல்லது பண்ணணும்னு வராரு. இவ்வளோ கட்சி தலைவர்கள் இவ்வளோ வருஷமாக பண்ணுறதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. புதுசாக ஒரு கட்சி வரதையும் பார்க்கணும்ல. நீங்கள் எல்லா கட்சியும் ஆரம்பத்தில் உருவாகும் போது சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அது மாதிரி இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. ஏன் இவ்வளோ வன்மத்தை தூத்துறீங்க? தவறான செயல்களில் தயவுசெய்து ஈடுபடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வராருன்னா அவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க. அது மாதிரி ரீஎலெக்ஷன் வச்சா கூட தளபதி தான் 234 சுயேட்சையாக வின் பண்ணுவார். இந்த தடவை ஓட்டு போட மிஸ் பண்ண மக்களும், ஓட்டு போடாதவங்களும், ஃபீல் பண்ணவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு அவரை வின் பண்ண வைப்பாங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.